திருவாதிரை விரதம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப வந்து சுருக்கமாக நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 நாட்களில் வந்து ஆரம்பிக்குது. 12ஆம் தேதி வந்து சில பேர் வந்து நடராஜருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அப்பொழுது வந்து விரதம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, அபிஷேகத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது 2 முறைகளில் வந்து கடைபிடிப்பாங்க. அப்படி கடைபிடிக்கல 12ஆம் தேதி வந்து நேரம் வந்து நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கேன். காலை வந்து 11:47 மணிக்கு வந்து துவங்குகிறது. இதே 13ஆம் தேதி அப்படின்னா 11:23 வரைக்கும் வந்து அமைஞ்சிருக்கு. நாம் வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சு மஞ்சள், சீகக்காய், இன்னொன்று எண்ணெய் 3 வச்சு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து நடுஹாலில் வச்சுட்டு முதல்ல வந்து நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா, வீட்டில் உள்ள பெரியவங்கள்கிட்ட நம்ம சீகக்காயும் எண்ணெயும் தேய்ச்சி விட்டுட்டு மஞ்சளில் தான் அன்றைக்குன்னு குளியல் பண்ணணும். நீங்கள் வந்து மஞ்சள் வந்து குளியல் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்ல முடியாது. மஞ்சளில் தான் குளியல் பண்ணணும் அன்னைக்குன்னு. அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் போய் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம திருவாதிரை களி இருக்கு இல்லையா, அதை செஞ்சு ரொம்பவே எளிமையாக சாமி கும்பிடலாம். இல்லைன்னாலும் முடியலாம், ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னா வெற்றிலை, பாக்கு, பழம் வச்சு கூட கும்பிட்டுக்குங்க. இந்த களி ரொம்ப எளிமையானது. சிவபெருமான் எவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவருக்கு இந்த எளிமையான களியை வைத்து கூட கும்பிடலாம். இப்போ நம்ம சிவபெருமானை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவபெருமானை கும்பிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டு சிவபெருமான், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வந்து கும்பிட்டுறலாம். கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிரசத்துக்கு மாவு சேர்க்கணும். ஏன்னா அதிரசத்துக்கு அன்றைக்கு தான் மாவு சேர்க்கணும், அன்றைக்கு தான் சுடணும். ஏன்னா இதுதான் வந்து, ஏன்னா நீங்கள் மாவு முதல்ல சேர்த்து வச்சுட்டு நான் அன்னைக்கு சுடுறேன் அப்படிலாம் வந்து சுடக்கூடாது, அன்றைக்கு தான் வந்து சுடணும். அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தாலி சரடு எப்போ மாற்றலாம் அப்படின்னா, 12ஆம் தேதி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10:30 மணிலேருந்து 11:45 மணிக்குள்ளே தாலி சரடு மாற்றுங்க. இல்லை 13ஆம் தேதி அப்படின்னா காலை 6 மணி முதல் 7:20 வரைக்கும், அல்லது 9:10 முதல் 10:20 வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து மாற்றிக்கலாம். விரதம் இருக்கும்போது மிகவும் எளிமையான முறையில் வந்து விரதம் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, தாலி சரடு வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வருடத்துக்கு 2 முறை வந்துட்டு தாலி சரடு மாற்றுங்க. இது சில பேர் வந்து மஞ்சள் கயிறு கூட கட்டிட்டு கூட அந்த மாதிரி வந்து காப்பு மாதிரி கட்டிட்டு கூட விரதங்கள் வந்து இருப்பாங்க. அதற்கு பிறகு 21 அதிரசம், 21 வடை, 21 சுழியம் வச்சு சாமிக்கு வந்து நம்ம வந்து படையல் பண்ணணும். இது வந்து உங்கள் சௌரியத்துக்கு ஏற்றாற்போல் பண்ணுங்கள். 21 காய்கள் அடங்கிய பொரியலும் நம்ம பண்ணணும். முதலில் வந்து சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் கணவருக்கு கொடுத்துட்டு, ஏன்னா அன்றைக்கு வந்து கணவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும். அவர் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் சாப்பிடணும். அதாவது நீங்கள் வந்து சாமிக்கு இந்த மாதிரி நம்ம வந்து விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா அம்பிகை உடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிந்த எளிமையான விரதங்களை வந்து மேற்கொள்ளுங்க. விரதங்கள் அன்று நிறைய தண்ணி குடிங்க. அனைவருக்கும் நன்றி.